வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டர் ஷோ. இன்னைக்கு சொல்ல நம்ம பார்க்க போறது வா வாத்தியார் படத்தோட ரிவ்யூ. நலன் குமார் சாமி டைரக்ஷன்ல கார்த்தி ஹீரோவா நடிக்கக்கூடிய ஒரு படம். ஒரு வித்தியாசமான எக்ஸ்பெரிமெண்டல் மூவி அப்படின்னே சொல்லலாம். அதாவது எம்ஜிஆர் இப்போ உயிரோட வந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கற்பனை தான் இந்த படம். வந்தா மட்டும் என்ன பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள நிறைய பேர் கேட்கலாம். இவங்க எந்த எம்ஜிஆர காட்டுறாங்க அப்படின்னா, இந்த படங்கள்ல சூப்பர் ஹீரோவா இருக்கக்கூடிய ஒரு எம்ஜிஆர் இருப்பார்ல, அந்த எம்ஜிஆர் வந்தா எதிரிகளை எப்படி பந்தாடுறாரு அண்ட் அவங்களெல்லாம் எப்படி வேனிஷ் பண்றாருன்ற மாதிரியான ஒரு விஷயத்த காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலா அந்த எம்ஜிஆரோட ஃபேனா நம்ம ராஜ்கிரண் இருக்காரு. இவரோட பேரன் தான் வந்து கார்த்தி. சின்ன வயசுல இருந்தே எம்ஜிஆரை பத்தி சொல்லி சொல்லியே இவரை வளர்க்குறாரு. அண்ட் வளர்ந்ததுக்கு அப்புறம் எம்ஜிஆர் மாதிரி வரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா கார்த்தி என்னவோ தெரியல, ஒரு கரப்டடான ஒரு போலீஸா வளர்ந்துடுறாரு. மட்டும் இல்லாம அரசியல்வாதிகளுக்கும் பிக் ஷாட்டா இருக்கக்கூடிய சத்யராஜுக்கும் ஒரு மிகப்பெரிய விஷயத்துல வந்து ஹெல்ப் பண்றாரு. ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷன்ல எம்ஜிஆரோட ஆரா வந்து நம்ம கார்த்திக்குள்ள பூருது. அதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அண்ட் அந்த அரசியல் எதிரிகளை என்ன பண்றாரு, டுவர்ட்ஸ் தி எண்ட் என்ன ஆகுதுன்றது அந்த படத்தோட கதை. இது மாதிரியான ஒரு சூப்பர் ஹீரோ டிரான்சிஷன் அப்படின்னும் போது நமக்கு டக்குனு ஞாபகத்துக்கு வரக்கூடிய ஒரு படம்னா வந்து அந்நியன் சொல்லலாம். அதுல அந்த அம்பி டு அந்நியன் அப்படின்ற அந்த டிரான்ஸ்பர்மேஷன் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா காட்டப்பட்டிருக்கும். அண்ட் அந்நியனா மாறினதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்களும் சுவாரஸ்யமா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா அந்த ராமுல இருந்து வாத்தியாரா மாறினதுக்கு அப்புறம் ஸ்டார்டிங்ல அதாவது பயங்கரமான ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணிருப்பாங்க அந்த மொமெண்ட்ல. அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படின்றதெல்லாம் பெரிய லெவல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் மத்தவங்களுக்கு எப்படி சந்தேகமே வராம இது நடக்குது அப்படின்றதுலயும் பெரிய சுவாரஸ்யம் எப்படின்றதையுமே கொண்டு வரவே இல்லை. அதே மாதிரி இதுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய அந்த அரசியல் பிளே, அதாவது மஞ்சள் முகம் அப்படின்ற ஒரு ரெபல்ஸை பத்தி காட்டியிருப்பாங்க. சோ அவங்க பண்ணக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், அதே மாதிரி அதுக்கு அகைன்ஸ்டா அந்த அரசியல்வாதிகள் பண்ணக்கூடிய பிளானா இருக்கட்டும், பெரிய லெவல்ல இம்பாக்ட கிரியேட் பண்ணல அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் வில்லன்ஸ் எல்லாருமே ஒரு மாதிரி டம்மி வில்லன்ஸா தான் இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். கார்த்தியை பொறுத்த வரைக்கும் அந்த பாடி லாங்குவேஜ் அப்படின்றதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிருக்காரு. பட் எனக்கு கொஞ்சம் ஆர்டிபிஷியலான ஒரு ஃபீல் அப்படின்றதான் இருந்துச்சு. அண்ட் கிளைமேக்ஸ் அப்படின்றதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப போரிங்கான ஒரு கிளைமேக்ஸா இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். ஓவரால் ஐடியாவா நிறைய விஷயங்கள் சூப்பரா யோசிச்சிருக்காங்க. பட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண விதம் அப்படின்றது அந்த அளவுக்கு கன்வின்சிங்கா இல்ல. அண்ட் எம்ஜிஆருக்கான அந்த ஹைப் அப்படின்றது ஃபீல் ஆகவே இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சுமாரான படம். என்னோட ரேட்டிங் வந்து 2.3 அவுட் ஆஃப் 5. அடல் கண்டென்ட்லாம் பெருசா இல்ல. பாக்குறதும் பார்க்காதும் உங்க விருப்பம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.